அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கணக்குகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீசிமா மற்றும் மீபோவா, அதாவது எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎம். இதை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலியில் நம்ம பார்த்துருப்போம். இது அதோட 2வது பகுதி. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, 2/3, 3/5, 4/7, 9/13 இதோட மீபோவா, அதாவது பொதுவான வகுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மீசிமா மீபோவா ரெண்டுமே எடுக்கணும். இப்போ கீழே உள்ள நம்பர் 3, 5, 7, 13 இதுக்கெல்லாம் மீசிமா எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 36. அதுமாரி 2, 3, 4, 9 இது எல்லா நம்பரையும் வகுக்கக்கூடிய ஒரு பொதுவான எண்ணு தான் 1. அது மீபோவா அப்படின்னா மீப்பெரு பொது வகுத்தி ஒரு பொதுவான எண், அது பல எண்களை வகுக்கக்கூடிய ஒரு பொதுவான எண், அதுதான் மீபோவா. இதோட மீபோவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ மீசிமா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எல்சிஎம் 36. இப்போ 1/36 = 36. இதுதான் இந்த கணக்கான விடை. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா 1/2, 1/3, 2/3, 3/4, 4/5 இதோட மீபோவா, அதாவது ஒரு பொதுவான வகுத்தி அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 3, 4 அதாவது எல்லா எண்ணுமே சமமாக இல்லை. இப்போ அதை வகுக்கக்கூடிய ஒரு பொதுவான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அடுத்தது கீழே உள்ள எண்களை பார்த்தீங்கன்னா 2, 3, 3, 4, 5 இதுவும் சேமாக தான் இருக்குது. இப்போ மேலே உள்ளதுக்கு மீபோவா எடுத்தோம், அதாவது வகுத்தி எடுத்தோம் அப்படின்னா வகுக்கக்கூடிய ஒரு பொதுவான எண் என்னென்னா 1. கீழே உள்ள எண்களுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் அதாவது மீசிமா எடுக்கணும். எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அதாவது 1/60 இதுதான் இதோட மீபோவா. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது. இந்த வட்டப்பாதையை சுற்ற சோனியாவுக்கு 18 நிமிடங்களும் ரவிக்கு 12 நிமிடங்களும் ஆகும். அவர்கள் இருவரும் அப்பாதையில் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்து கொள்ள எவ்வளவு நேரம் பயணிக்க வேண்டும்? அதாவது ஒரு கிரவுண்டு இருக்குது, அதில் 2 பேர் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க, அதாவது ஓட்டப்பந்தயம் பண்ணுறாங்க. அதாவது சோனியாங்கிறவங்க 18 நிமிஷத்துலேயும் ரவிங்கிறவங்க 12 நிமிஷத்துலேயும் அந்த வட்டப்பாதையை சுற்றி வந்துடுறாங்க ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு. இப்போ அவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திரும்பி அதே மாதிரி ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல திரும்பியும் அவங்க எந்த நேரத்தில் சந்திப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, எல்சிஎம் அதாவது மீசிஎம் அதுதான் எடுக்கணும். இப்போ 12, 18 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற மீசிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 நிமிஷம். 36 நிமிஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அந்த ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணாங்களோ திரும்பி அதே இடத்துல சந்திக்கிறதுக்கு 36 நிமிஷம் ஆகுது. ஒரு பாத்திரத்தில் 175 லிட்டர் பாலும் 105 லிட்டர் நெய் எருமை பாலும் உள்ளது. அதாவது ஒரு பாத்திரத்தில் 175 லிட்டர் பால் இருக்குது, இன்னொரு பாத்திரத்தில் 105 லிட்டர் பால் இருக்குது. இவற்றை கொள்ளளவு கொண்ட 2 வகையான கலன்களில் அளந்து விற்க விரும்புகிறார். யார்? பால்காரர். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோ? இப்போ 175, 105 இப்போ 2 கொள்ளளவு கொண்ட பால் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு கொள்ளளவு கொண்ட கலனில் அதை நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா ஹச்சிசிஎஃப் அதான் எடுக்கணும். அதாவது 2 எண்களையும் பொதுவாக வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 175, 105 இது ரெண்டுக்கும் பொதுவாக வகுப்படக்கூடிய ஒரு எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. இதுதான் இதுக்கான விடை. 6 மணிகள் ஒன்றாக ஒலிக்க தொடங்குகின்றன மற்றும் மணி ஒலிக்கும் இடைவெளிகள் முறையே 2, 4, 6, 8, 10, 12 வினாடிகளில் ஒலிக்குது. அதாவது 2 செகண்ட் கேப்பு, அது 2 செகண்ட், 4 செகண்ட் கேப்பு, 6 செகண்ட் இதுமாரி வினாடி ஒவ்வொருக்கும் முடியாது. 1 மணி நேரத்தில் மணிகள் எத்தனை முறை ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மீசிமா எடுத்தோம் அப்படின்னா இப்போ 4, 2, 4, 6, 8, 10, 12 இதுக்கெல்லாம் மீபோவா ரெண்டும் எடுத்தோம்னா மீசிமா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 120/60. 60 அப்படிங்கிறது 1 மணி நேரத்தை குறிக்கிறது. இப்போ 2, 4, 6, 8, 10, 12 இதுக்கு நம்ம மீசிமா எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 120 கிடைக்கிது. இப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். இப்போ 120 ÷ 60 = 2 நிமிஷம். 2 நிமிஷம் கேப்பில் எல்லாமே
ஒன்றா அதாவது 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு ரவுண்டு முடிச்சிருது. அப்போ 1 மணி நேரத்தில் எத்தனை ரவுண்டு முடிக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ 2 நிமிஷத்தில் எல்லாம் ஒரு ரவுண்டு முடிச்சிருது அப்படின்னா 60 நிமிஷத்தில் எத்தனை ரவுண்டு முடிக்குது? 60 டிவைடட் பை 2. 60ங்கிறது 1 மணி நேரத்தோட நிமிடம், அதாவது 60 நிமிடம். 60 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 1. அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பர்சன்டேஜ் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு 31 நிமிஷம் 31 ரவுண்டு. ஏன்னா 30 ரவுண்டு முடிக்கிறப்ப 30 ரவுண்டு முடிஞ்சிடும், இன்னொரு ரவுண்டு ஆரம்பிக்கும். அதாவது 30 ரவுண்டு முடிஞ்சிடும், 30 ரவுண்டு முடிஞ்சிட்டு 31வது, அதாவது ஒரு ரவுண்டு அடுத்த ஒரு ரவுண்டு ஆரம்பிக்கும், ப்ளஸ் 1 சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 31 ரவுண்டு அது முடிச்சிருது. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருசார் பகா எண்களின் மீசிம 6006. ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 66 அப்படின்னா மற்றொரு நம்பர் என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது மீசிமா அப்படின்னா நமக்கு தெரியும், அதாவது 2 எண்களோட பெருக்கல் பலன், அதுதான் மீசிமா. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் என்னது 66, நமக்கு டோட்டலும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு நம்பர் 66 கொடுத்துட்டாங்க, டோட்டலும் கொடுத்துட்டாங்க. இங்கே எப்படி மற்றொரு நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸி தான். 6006 டிவைடட் பை 69 66 டிவைடட் பண்ணிங்கன்னா 91. அந்த மற்றொரு நம்பர் என்ன அப்படின்னா 91. இரு எண்களின் மீப்போவா 8 எனில் கீழ்கண்ட எண்களில் எந்த எண் அவற்றின் மீசிமாவாக இருக்க முடியாது. இது நமக்கு ஆப்ஷன் கொடுக்கல, 60ன்னு விடை இருக்குது. அது இரு எண்களின் மீப்போவா அப்படின்னா அது 2 நம்பரோட பொதுவான 2 நம்பரை வகுக்கக்கூடிய ஒரு பொதுவான எண், அதுதான் 8. இது ஆப்ஷனை வச்சு நம்ம போடக்கூடிய கணக்கு. அடுத்த கணக்கு என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். 62 78 109 வகுத்து முறையே 2 3 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? அது 62 இருக்குது, 72 இருக்குது, 109 இருக்குது. இது பேலன்ஸ் எவ்வளோ வருது? 2 3 4. அதுமாதிரி மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 62 - 2 60, 78 - 3 75, 109 - 4 105. இப்போ 60 75 105 இது மூணுக்கும் நம்ம என்ன எடுக்கணும்னா மீப்போவா, அதாவது ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். ஹச்சிசிஎஃப் எடுத்தால் நமக்கு 15 கிடைக்கும். 15ங்கிறது தான் இதோட ஹச்சிசிஎஃப். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 40 முதல் 100 வரையுள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீப்போவா 15ஆக இருக்கும்? அதாவது 40லேருந்து 100 வரை உள்ள எத்தனை எண் ஜோடிகளின் மீப்போவா 15ஆக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 40 to 100 வரை நம்பர் எடுத்துருக்கோங்க. இப்போ 15ஆல் எத்தனை நம்பர் வகுப்படுது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரியும். 15ஆல் எத்தனை நம்பர் வகுப்படுது? 45, அடுத்தது பார்த்திங்கன்னா 60, அடுத்து 75, 75க்கு அடுத்து 90. இப்போ 15ஆல் எத்தனை நம்பர் வகுப்படுது? 4 நம்பர் வகுப்படுது. 15ஆல் எத்தனை நம்பர்? 4. அந்த 4 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் 40லேருந்து 100 வரை 15ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனைன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த கணிதம்லாம் ஈஸி தான். அடுத்தது இரு எண்களின் பெருக்கல் பலன் 1320. அதாவது இரு எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னா மீசிமா. மீப்போவா 6. மீசிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 நம்பரை பெருக்கிறாங்க, அது பெருக்கல் பலன் என்ன அப்படின்னா 1320. மீப்போவா 6 அப்படின்னா மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா 1320 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 220. இதுதான் இந்த கணக்குக்கான விடை. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எண்ணின் மீசிமா காண்க. அதாவது 3 நம்பரை பெருக்கிறாங்க, 1875 கிடைக்கிது. அதோட மீப்போவா, அதாவது வகுக்கக்கூடிய பொதுவான எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. 1875 ஈக்குவல் டு HCF n-1 இன்ட்டு LCM. இப்போ 1875 5 ஸ்கொயர் இன்ட்டு இப்போ 5 ஸ்கொயர் இன்ட்டு LCM. இப்போ 5 ஸ்கொயர் எப்படி வருதுன்னா HCF நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2. இப்போ என்ன நமக்கு தெரியலை.
இப்போ 1875 = 5 ஸ்கொயர். அது நமக்கு அதாவது HCF மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. HCF என்ன நமக்கு 5 கொடுத்துருக்காங்க. 5 ஸ்கொயர் இன்ட்டு எல்சிஎம் நம்ம என்ன கண்டுபிடிக்கல, எல்சிஎம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னா 1875 / 25 என்னன்னா நம்ம கொடுத்துருக்க HCF, அதாவது HCF வந்து 5, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். அது ஸ்கொயர் பண்ணிக்கிட்டால் 25லேருந்து 1875 டிவைடேட் பண்ணோம்னா 75 கிடைக்கிது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மீசிமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இதன் மீசிமா 900 எனில் அவற்றின் மீப்போவா யாது? 3 நம்பர் இருக்குது. 3 நம்பர் எப்படி இருக்குன்னா 2:3:5 அந்த ரேஷியோவில் இருக்குது. அடுத்து அதோட மீசிமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900. அதோட மீப்போவா என்னன்னு கேட்குறாங்க, அதாவது HCF என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எல்சிஎம் = HXYZ = H. LCM / X × Y × Z. இப்போ H நமக்கு என்னங்க, H கிடைக்கிறதுக்கு என்னென்னா 900 / 2 × 3 × 5 = 900 / 30 = 30. 900 நம்ம டிவைடேட் பண்ணால் 30 கிடைக்கிது. இதுதான் மீப்போவா. அதாவது 2:3 விதத்தில் அமைந்துள்ள எண்களோட மீப்போவா. இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.